ஹாய் சிலக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். விட்டுருங்கப்பா சில பேரை. ஏன்னா கர்மா பதில் சொல்லும். அதாங்க காலம் பழித்து இருக்கும். நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? இந்த உலகத்துல அதிகமா ஏமாந்தவங்க யார் தெரியுமா? அதிகமா அன்பு வச்சவங்க மட்டும்தான். சில பேர் இருக்கிறாங்க, நம்ம செய்யறது நல்லது கூட நம்மளுடைய பலவீனமா சொல்லுவாங்க. அவன்லாம் எதுவும் நினைக்க மாட்டான். அவனை பத்திலாம் எதுவுமே பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது இல்லை. இவன் எப்போவுமே இப்படிதான், நம்ம பேசிட்டு போய் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவா இப்படி நினைக்கிறது. அப்படின்னு நினச்சி நினச்சி மீண்டும் மீண்டும் எப்படி மீண்டும் மீண்டும் நம்மளை மட்டும்தான் காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சிலர் வந்து நம்ம முன்னாடி நல்லா சிரித்து பேசுவாங்க. நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி, ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களா தான் இருக்கும். ஆனால் காலம் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கும். என்ன சைலண்ட்டாக கொடுக்கும், உடனே செய்யாது. நம்ம நினைப்போம் என்னடா நம்ம மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உங்களை அள வச்சவங்க எல்லாரும் நாளைக்கு அதே கண்ணீரை அனுபவிப்பாங்க. ஸோ பழி வாங்காதீங்க. பலருக்கும் இந்த ஆசை இருக்கும், என்னை காயப்படுத்தினவங்கள நான் கஷ்டப்படணும்ப்பா, ஏன்னா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தும் போது அவங்க கொஞ்சமாச்சும் கஷ்டப்படணும்ல அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? அவங்கள கண்டுக்காமல் மறந்து விட்டுறது தான். நம்ம வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நீங்க வந்து அமைதியா இருந்தா, அதுவே பெரிய பதில் அவங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனா, நம்ம நிம்மதிய அழிச்சிருவாங்க. அழிச்சிட்டு, அவங்க நிம்மதியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நமக்கு பார்க்க பார்க்க கஷ்டமா இருக்கும். நம்ம நல்லது தானே நினைச்சோம். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம நல்லது தானே நினைச்சிட்டே இருக்கோம். ஆனா, நமக்கு மட்டும் ஏன்டா தேடி தேடி கஷ்டங்கள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு, படைச்ச கடவுள்ட்டயே நம்ம கோவப்படுவோம். என்னடா எனக்கு மட்டும் தான் இவ்வளோ சோதிக்கிறியே, ஏன் உனக்கு சோதிக்க வர ஆளே கிடைக்கலையா? இப்படின்லாம் நம்ம கேட்போம். ஸோ இப்படிலாம் கேட்காதீங்க. இத பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்லப் போறேன். ரொம்ப ஈஸியான வீடியோ தான். ரொம்ப 10 நிமிஷத்துக்குள்ள நான் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுடுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு நான் கேரண்டி. சரியா? வீடியோ அதுக்கு முன்னாடி நீங்க லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாரும் யாரையும் அழிச்சிட்டு, யார் வாழ்க்கையும் கெடுத்துட்டு, யாரும் ரொம்ப நாளைக்கு நல்லா வாழ்ந்துடவே முடியாது. தீமைக்கு கூட தீமை செய்யவே கூடாது. இந்த லைனை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அவங்க நமக்கு தீமையே செஞ்சா கூட நீங்க திருப்பி தீமை செய்யாதீங்க. அத அப்படியே விட்டுருங்க. முஸ்லீம்ல ஒரு இது சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? நீங்க வந்து ஒருத்தவங்கள வந்து சாபம் விடுறீங்கன்னு வைங்களேன், அவங்கட்ட வந்து அந்த சாபம் ஃபர்ஸ்ட்டு போகாதாம். ஃபர்ஸ்ட்டு வானத்துக்கும் பூமிக்கும் 2 பக்கமே அலையுமா. வானத்துக்கு ஃபர்ஸ்ட்டு போகுமா, வேண்டான்னு சொல்லிட்டு கீழ வந்துருமா. அப்புறம் பூமிக்கு போகுமா. இப்படியே போய்க்கிட்டே இருக்குமா. அப்போ இந்த சாபம் விட்டவங்களையே திருப்பி போயிருமா. என்ன காரணம்னா, நீ விட்ட சாபம் வந்து யாருக்குமே பலிக்கல. அது உனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால யாரையுமே சாபம் விடாதீங்க. யார் நமக்கு தீங்கு செஞ்சாலும் நீங்க நன்மை செய்யுங்கன்னு நான் சொல்லல. தீமையும் செய்ய வேண்டாம், நன்மையும் செய்ய வேண்டாம். உங்களுடைய வேலைய நீங்க பாருங்க. ஏன்னா நம்ம ஒண்ணும் அன்னை தெரசா இல்ல பார்த்தீங்களா? நமக்கும் மனசு இருக்கும், நமக்கும் வலிக்கும். அன்னை தெரசா வந்து நெறைய நன்மைகள் செஞ்சாங்கன்னா, அது அவங்களோட இது. நம்ம வந்து அந்த அளவுக்கு அன்னை தெரசா இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக, நீங்க யாருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க. நன்மைக்கு நன்மை செய்யுங்க. ஆனா தீமை செஞ்சவங்கள கண்டுக்காம விட்டுருங்க. உப்பு தின்னவன் என்னைக்கு இருந்தாலும் நிச்சயமா தண்ணி குடுத்தே தான் ஆகணும். சரியா? நிச்சயமா இந்த பிரபஞ்சம் திருப்பி குடுத்தே தீரும். வினை விதைத்தால் வினை அறுப்பான். நீ எதை விதைக்கிறியோ அது மட்டும் தான் நம்மளால அறுவடை பண்ண முடியும். நீங்க அமைதியா இருந்தா அதுவே பெரிய பதில் தான். ஏன்னா காலம் கொடுக்குற தண்டனைய எவனாலையும் தடுக்க முடியாது. அது வந்து ரொம்ப பெரிய இதா இருக்கும். ஸோ அதனால அமைதியா இருங்க. காலம் ரொம்ப அமைதியா வேலை செய்யும். நீங்க விட்ட கண்ணீரு நாளைக்கு அது மறக்கவே செய்யாது. ஒரு நாள் உங்கள மதிக்காதவங்க உங்களுடைய மதிப்பை தேடுவாங்க. உங்கள இழந்ததுக்காக வருந்துவாங்க. அதுதான் வாழ்க்கை. இது வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு அழகா. "இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்." உண்மையிலே திருக்குறள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, நெறைய நல்ல விஷயங்கள் நமக்கே தெரியும். என்னடா இந்த மனுஷன் இவ்ளோ கானம் எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும். ஏன்னா நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே அவரோட திருக்குறள்ல அழகா 2டே வரியில வந்து சொல்லிருவாரு. அதுகளோட பொருள்லாம் நம்ம பார்த்தோம்னா, அவ்ளோ அழகா இருக்கும். இப்ப "இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்" அப்படின்னு சொன்னேனா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு துன்பம் செஞ்சவங்கள திரும்பி பழி வாங்கி காயப்படுத்தாதீங்க. அவங்களே வெட்கப்படும்படி, அதாவது எப்படி அவங்க வெட்கப்படுற அளவுக்கு நல்லவனா வாழ்ந்து காட்டணும். அத விட்டுட்டு நீ எனக்கு தீங்கு செஞ்சியா, நான் உனக்கு தீங்கு செய்றேன். நீ வெட்டினியா, நானும் உன்ன வெட்டுவேன். நீ குத்துனியா, நானும் உன்ன குத்துவேன். நீ என்னை கஷ்டப்படுத்தியா, நானும் உன்ன கஷ்டப்படுத்துவேன். வாடா சண்டைக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி பார்த்துரலாம். இப்படிலாம் யோசிக்காம, உன் புத்தி இவ்வளோதானா, போயிட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன விட்டுட்டு, நீங்க உங்களோட லைஃப்ப பார்த்து முன்னேறி போய்க்கிட்டே இருங்களேன். நம்மள திட்டவன் தன்ன பாட்டுல நம்மள தேடி வருவான். என்னதான் செய்றான்னு பார்ப்போம். என்ன இவன் எதுவுமே நம்மட்ட கேட்டு வர மாட்டேங்கிறா, எதுவும் பேசவும் மாட்டேங்கிறா. என்னதான் அவ லைஃப்ல நடக்குது, நம்மளா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால நம்ம வீட்டுக்குள்ள வந்து நுழைவாங்க. அப்பவும் நீங்க வந்து கண்டுக்காதீங்க. ஏன்னா, உங்கள கஷ்டப்படுத்துனவங்களுக்கு காலமே பதில் சொல்லும்.
என்ன கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோதான். ஏன்னா காலம் வந்து உடனே உடனே சொல்லாது. கர்மா பழி தீர்க்கிறதா இருந்தா கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனா டைம் எடுத்து அடிச்சாலே செம்மையா அடிக்கும். ஸோ அதனால நீங்க ஐயய்யோ! நம்ம தான் கஷ்டப்படுறோமே, இவ்ளோ கஷ்டப்படுறோம், இவ்ளோ நல்லவங்களா இருந்தும் நம்மள மட்டுமே இப்படி ஆண்டவன் வந்து சோதிக்கிறானே அப்படிலாம் யோசிக்காதீங்கப்பா. ஆண்டவன் யோசிக்கிறான்னா, அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். கண்டிப்பா ஒரு நல்ல வழிய நமக்கு வந்து காட்டுவான். சோதனைக்கு பின்னாடி சாதனை இருக்கிற மாரி, நம்ம வந்து சாதிப்போம் கண்டிப்பா. அதுக்கு நமக்கு தேவை பொறுமை. பொறுமையா இருந்தாலே போதும். பொறுமை இருந்தாலே இந்த உலகத்தில எத வேணாலும் சாதிக்கலாம். அதுக்காக நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க. உங்கள வந்து ஒருத்தன் கத்தியால குத்துறான், அப்போ நீங்க பொறுமையா இருங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். அவ்வளதான். தீமைக்கு தீமை செஞ்சோன்னா, அந்த பாவம் நம்மள தான் சேரும். நீங்க கண்டுக்காம அத விட்டு பாருங்களேன், அது வந்து நன்மையா பல மடங்கு நமக்கு வந்து சேரும். தீமை செஞ்சவங்களுக்கே அந்த தீமையும் போயிரும். சரியா? அதனால யாராச்சும் உங்கள விட்டு போயிட்டாங்கன்னா, உங்கள புரிஞ்சுக்காம காயப்படுத்தினா, அவங்கள நெனச்சுக்கிட்டு அழுகாம விட்டுருங்க. என்னோட மதிப்பு நீ புரிஞ்சுக்கலடா அவ்வளோதான். என்னைக்கு இருந்தாலும் என்னோட மதிப்பு புரியும். அப்போ நீ வருவ, அப்போ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு மனசுல நெனச்சுக்கங்க. உங்க மன அமைதிய காப்பாத்துங்க. ஏன்னா, திரும்பவும் சொல்றேன், காலம் யாரையும் விடாது. இந்த காலத்துக்கு உண்டான பவர் இப்ப தெரியாது. பின்னாடி கண்டிப்பா புரியும். இன்னும் சிம்பிளா சொல்லப்போனா, எல்லாருக்கும் புரியிற மாரி சொல்லப்போனா, இப்போ ஒருத்தவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும்போது, அவங்க பெத்த தாய் தகப்பன பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு பொறக்க போற பிள்ளைங்களும் அவங்கள வந்து பார்ப்பாங்க. இதுவே அவங்கள வந்து கண்டுக்காம விட்டாங்கன்னா, கண்டிப்பா இவங்களும் கண்டுக்கவே மாட்டாங்க. இத நம்ம நெறைய விஷயத்துல பார்த்துருக்கோம். டிவி படமா இருக்கட்டும், இல்ல சீரியலா இருக்கட்டும், இருக்க எல்லாத்துலயுமே இத தான் காட்டுறாங்க. ஸோ எப்பவுமே நம்ம என்ன செய்றோமோ, அது வந்து நமக்கு வந்து பல மடங்கா நமக்கு வந்து கிடைக்கும். ஒருத்தவங்களுக்கு நீ சாப்பாடு வாங்கி குடுக்குறியா, அவங்க பசியில இருக்கும்போது நீ சாப்பாடு வாங்கி குடுக்கும்போது, அது நமக்கு வந்து 10 மடங்கு நன்மை வந்து நமக்கு வந்து தரும். ஸோ நீ செய்றத வந்து கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அவ்வளோதான். கடமை செஞ்சுக்கிட்டே இருங்க. பலன் வந்து நிச்சயமா ஆண்டவன் குடுப்பான். அதுவரைக்கும் நம்ம பொறுத்துக்கிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ உங்க மன அமைதிய காப்பாத்துங்க. ஏன்னா, காலம் யாரையும் விடாது. இந்த வீடியோ உங்க மனச தொட்டுருந்துச்சுன்னா, லைக் கண்டிப்பா பண்ணிருங்கப்பா. சரியா? நீங்க லைக் பண்றது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா தான் இருக்கும். உங்க மனச தொட்டுருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. உங்க வாழ்க்கையில யாராவது நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? மதிக்காதவங்கள அமைதியா விட்டுற கத்துக்கங்க. ஏன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியா நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நீங்க உங்களோட அமைதி தான் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. ஸோ பொறுமையா இருங்க. எல்லாத்தையும் படைச்சவன் பார்த்துக்குவான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து நான் உங்கள சந்திக்கிறேன். டாடா, பை மா.